ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோகுலாஷ்டமி வருது. கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச மாரி பால் கலந்து ரொம்ப ரொம்ப சுவையா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கூடவே வந்து சுண்டல் ரெசிபியும் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இந்த நெய் வந்து ஒரு பேன்ல சேர்த்துக்கோ. இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நீங்க 1ன்றது 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 1 மட்டும் போதும். நான் 1 கப் அளவு தான் இன்னைக்கு வந்து ரவை எடுத்துக்க போறேன். அதுக்கு வந்து இது சரியா இருக்கும். ரொம்ப வந்து நெய்யோட ஸ்மெல் அதிகமா இருக்க மாரி இருந்தாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சரியா இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சையும் கொஞ்சம் வந்து முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போறோம். பாருங்க, நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம 1 கப் அளவு தான் வந்து ரவை எடுத்துக்க போறோம். அதுக்கு இது வந்து சரியா இருக்கும். உங்களுக்கு அதிகமா சேர்த்தா பிடிக்கும் அப்டின்னா, நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவ நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த திராட்சைலாம் வந்து நல்லா வந்து உப்பி வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம இத கிண்டி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே வந்து ரெடி ஆயிடும். அதனால பார்த்தீங்கன்னா, அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க. அப்டி இல்லன்னா வந்து சீக்கிரமா கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வந்து 1 கப் அளவு நான் ரவை எடுத்துருக்கேன். அத இதில சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து சின்னதா இருக்க ரவையா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து ரவா உருண்டை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் பெருசா இருக்க ரவை அப்டின்னா, லைட்டா மிக்ஸில சேர்த்துட்டு ஒரு தடவ அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பல்ஸ் மோட்ல ஒரு தடவ அடிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த கப் அளவு 1 கப் அளவு இன்னைக்கு நம்ம ரவை சேர்த்துருக்கோம். இப்போ ரவை வந்து இந்த நெய் கூட சேர்த்து வந்து நல்லா வந்து கிண்டிக்கலாம். நெய் வந்து எல்லா பக்கமும் படணும். அந்த மாதிரி வந்து நல்லா கிண்டிக்கலாம். ஃபுல்லா வந்து நெய்யில நனையணும் அப்படி கிடையாது. லைட்டா வந்து நெய்யோட மணம் எல்லா சைடு இருந்தா மட்டும் போதும். ஒரு தடவ நல்லா கிண்டிக்கலாம். ஆல்ரெடி வந்து இது ரோஸ்டட் ரவா தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நல்லாருக்கும். நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் வந்து லைட்டா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஆனா வந்து ரவை வந்து கலர் மாறக்கூடாதுங்க. அது ஒண்ணு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப இது கொஞ்ச நேரம் நான் அப்படியே கன்டினியூஸா கிண்டி விட்டுட்டே இருக்கேன். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். வச்சுட்டு இது ஒரு தடவ அப்படியே நான் கிண்டி விட்டுட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம். இப்ப நம்ம செய்ய போற மெத்தட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யலாம். இது வந்து சர்க்கரை பாகெல்லாம் செஞ்சு அத வந்து சேர்த்து வந்து கிண்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது. இது கொஞ்ச நேரம் வந்து இந்த மாரி அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா வந்து சூடாகட்டும். அதுக்கப்புறமா வந்து அப்பதான் வந்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரவை வந்து நல்லா சூடா இருக்கணும். பாருங்க, இந்த மாரி வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஆனா கலர் மட்டும் மாறிடக்கூடாதுங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அத இதில சேர்த்துக்கிறேன். அப்படியே வந்து சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து சர்க்கரைய பொடி பண்ணிட்டு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அப்படியே சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். நான் அதனால வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து பொடி பண்ணி சேர்த்தா தான் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வந்து பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப 1/2 கப் அளவு ரவை சேர்த்துருக்கோம். 1 கப் அளவு நம்ம ரவை எடுத்ததுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். சரிங்களா? இப்ப சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சர்க்கரை வந்து முழுசா அப்படியே சேர்த்துருக்கோம்ல, அதனால வந்து ஒரு 1/4 கப் அளவு பால் மட்டும் நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவ கிண்டி விட்டுக்கிறேன். அப்ப சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரும். அதுக்காக தான். ரொம்ப வந்து நம்ம சர்க்கரைய மெல்ட் பண்ண போறதில்ல. ஓரளவுக்கு வந்து 2ம் ஒட்டி வரணும். அதுக்காக வந்து இது கூட சேர்த்துரலாம். சேர்த்துட்டு ஒரு தடவ இந்த மாரி நல்லா கிண்டி விட்டுறலாம். பாருங்க, எல்லா இடமும் நல்லா நனைஞ்சிருக்கு அவ்வளோதான். நெறைய வந்து சேர்க்க தேவையில்ல. இப்பவே வந்து நம்ப கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து தான் இப்ப நம்ம உருண்டை பிடிக்க போறோம். பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பிளான் பண்ணிட்டு சூப்பரா செஞ்சிடலாம். சாதாரணமா கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கலாம். இதுல நம்ம பால்லாம் சேர்த்து செய்றதால கிருஷ்ணருக்கு ரொம்ப வந்து புடிச்ச ஸ்வீட்ஸ் இது. கண்டிப்பா வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இத செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவ இந்த மாரி கிண்டியாச்சு. லைட்டா பாருங்க, எல்லா சைடும் நல்லா நனஞ்ச மாதிரி இருக்கு. இது வந்து சரியா இருக்கும். இப்போ வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்து கீழ வச்சிரலாம். இது வந்து நல்லா சூடா இருக்கும். லைட்டா வந்து வெதுவெதுப்பா இருக்கணும். அது வரைக்கும் வந்து நம்ம இறக்கி கீழ வச்சிரலாம். கொஞ்சம் சூடு குறையட்டும். பாருங்க, இந்த மாரி எடுத்து கீழ வச்சிருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உருண்டை பிடிக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி தள்ளிக்கோங்க. பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன். நல்லா வந்து பால் சூடா இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க போறோம். ரொம்பவே சூடு அதிகமா இருக்கு. அதனால எனக்கு வந்து உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் வந்து ஆறட்டும். அது வரைக்கும் லைட்டா வந்து இப்டி கிண்டி விட்டுர்றேன். நீங்க சூடா இருக்கும்போதே வந்து உருண்டை பிடிச்சீங்க அப்டின்னா தான் உருண்டை வந்து ரொம்ப நல்லா வரும். நீங்க நல்லா ஆறிடுச்சு அப்டின்னா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. பால் வந்து வெதுவெதுப்பா இருக்கணும். ரவையும் சூடா இருக்கணும். ரவ வந்து இன்கேஸ் நீங்க வந்து உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே வந்து ஆறிப்போச்சு அப்டின்னா, பால் வந்து சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பிடிச்சுக்கலாம். நீங்க இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். நீங்க பால் சேர்க்க பிடிக்கல அப்டின்னா, இதுக்கு மேல நெய் கூட சேர்த்து உருண்டை பிடிச்சுக்கலாம்.
நெய் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரவையாக தள்ளிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நெய் சேர்த்து பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே பிடிக்காது அப்படின்னா நம்ம சர்க்கரை வந்து சர்க்கரை பாகு வச்சு அது கூட சேர்த்து அப்படியே கிண்டிக்கலாங்க. நெய், பால் எதுவுமே சேர்க்காம. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சர்க்கரை வந்து நல்லா பிசு பிசுன்னு வரணும். அந்த அளவுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு, சர்க்கரை பாகு இதில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பிடிச்சுக்கோங்க. இதே மாரி ரவை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா வந்து முந்திரி இதெல்லாம் தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இதே மாரி உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். சர்க்கரை பாகு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு. பாருங்க ரொம்ப சூடா இருக்கு எனக்கு. நான் சூடா இருக்கும்போதே வந்து உருண்டை பிடிச்சுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வந்து வெது வெதுப்பாயிடுச்சு. உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. பால் சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம நெய் சேர்த்து பிடிக்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியா வருது அப்படின்னு. உங்களுக்கு கையில ஒட்டுற மாரி இருந்தா, உங்க கையில எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. ரொம்ப வந்து இது கையில அதிகமா ஒட்டாது. கையில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு உருண்டை பிடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல பிடிச்சுக்கலாம். இப்ப நார்மலா வந்து லட்டு சைஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு பிடிச்சிட்டுருக்கோம். இதுக்கு வந்து ரொம்ப வந்து அழுத்தம் குடுத்து வந்து பிடிக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க லைட்டா இந்த மாரி ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல வந்து உருண்டையா சூப்பரா வந்துருங்க. நம்ம பால் சேர்த்துருக்கிறதால நல்ல மணமாவும் இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த பால், நெய் எல்லாமே சேர்ந்து. பாருங்க நம்மளுடைய ரவா லட்டு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம எடுத்திருக்க ரவை எல்லாமே உருண்டை பிடிச்சிடலாம். நான் வந்து 1 கப் அளவு ரவை எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு 9 லட்டு அளவு கிடைச்சதுங்க. பாருங்க ரொம்ப வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து பிடிக்கல. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பாருங்க. நீங்க லைட்டா இந்த மாரி ரோல் பண்ணிட்டே இருக்க. அது வந்து எவ்வளோ அழகா உருண்டையா வருது பாருங்க. இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம லட்டு பிடிப்போம்ல, அந்த அளவுக்கு கூட இதில வந்து எஃபோர்ட் போட தேவையில்ல. ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். பூந்தி லட்டு பிடிப்போம்ல, அந்த அளவுக்கு கூட எஃபோர்ட் தேவையில்லைங்க. பாருங்க எவ்வளோ சிம்பிளா சூப்பரா வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா லட்டுலயும் இந்த மாரி ஒரு ஒரு முந்திரி வச்சு புடிச்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அப்ப சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அவ்வளோதான் உருண்டை பிடிச்சாச்சு. இது வந்து இப்ப ரெடியா இருக்கு. இது மாரி வந்து இப்ப இருக்க எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா ஷேப் வந்திருக்கு அப்படின்னு. நல்ல டேஸ்ட்டாவும் இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாதாரணமா சும்மா கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கலாம். நீங்க கோகுலாஷ்டமிக்கு செஞ்சு கூட படையலுக்கு வந்து வைக்கலாங்க. ரொம்ப நல்லாருக்கும். அடுத்ததா வந்து சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் ஓவர் நைட் வந்து சுண்டல் இந்த மாரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெள்ள சுண்டல். இத வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா முழுகுற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதுங்க. பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துடுறேன். தண்ணி வந்து அதிகமா சேர்க்காதீங்க. அப்ப வந்து குக்கர் மேல தண்ணி வரும். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா மூடி போட்டு இத வேக வச்சிட வேண்டியது தான். ஒரு 4 விசில் வந்தா சரியா இருக்கும். இது அடுத்ததா வந்து இப்ப தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அது நல்லா வெந்துருச்சு. விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடுறேன். கூடவே வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா உடைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 மிளகாய் அளவு சேர்த்துருக்கேன். நீட்டா இருக்கும். அது 2 சேர்த்துருக்கேன். மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வந்து வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டல்லாம் சேர்த்துடுறோம். சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கு. சேர்த்துட்டு ஒரு தடவ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 ரெசிபியுமே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பா நீங்க இத செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்தது அப்படின்னு சொல்லி என் கூட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் பாய்.